ஹிப்ஹாப் தான் எஸ் செம்மையாக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. ஹிப்ஹாப் அண்ணா ஆதி அண்ணாவை சொல்கிறதுக்கு பதிலாக கார்த்திக் வேணுகோபால் டைரக்டர் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சிம்பு சார் கூட உள்ள அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சார்ட் அவுட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து அந்த படம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேவையில்லாத ஒரு மெசேஜை பேசி வெளியே வர்றதுக்கு பதிலாக தேவைப்படுற ஒரு மெசேஜை நல்லா கரெக்டாக பேசியிருந்தாங்கன்னா இந்த படம் ஹிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் வந்து பிடி சார். அந்த படத்தோட ட்ரைலர் தான் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆன டைம் ஈவினிங் 5:30 இல்லை 6:30 நினைக்கிறேன். பட் நான் இதை ரியாக்ட் பண்ணுற டைம் வந்து 11:52 நைட்டு. ஸோ இந்த ட்ரைலரோட ரியாக்ஷன் வந்து நாளைக்கு காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது ஒரு வேளை அப்லோட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் Filmy Decoding Studio. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு மூவி கிரெடிட்ஸ் பார்த்துலாம். மூவி கிரெடிட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ட்ரைலர் ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரைலர் பற்றி அதிகமாக பேசலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ட்ரைலர் வந்து written and directed by கார்த்திக் வேணுகோபாலன் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை ஐஷாரி கணேஷ். இவர் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்ததையும் பார்த்தேன். சிம்பு சார் கூட உள்ள அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சார்ட் அவுட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து அந்த படம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம வெந்து தணிந்தது கார்டுக்கு ஒரு சின்ன அப்டேட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? பிகாஸ் அவங்க வெந்து தணிந்தது கார்டு அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப்ளம் ஆச்சு அவங்களுக்கும் சிம்பு சாருக்கும். இப்போது அந்த படம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே, ஏன்னா கௌதம் மேனன் சார் வந்து ஸ்கிரிப்ட்லாம் முடித்து ரெடி பண்ணி கிளியராக வச்சுருக்காரு. இப்போ இவங்க ஓகேன்னு சொன்னால் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் இப்போது மியூசிக் பை ஹிப்ஹாப் தமிழன். அண்ட் இந்த படத்தோட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ஹிப்ஹாப் அண்ணாவோட 25th மியூசிக் இந்த படத்தில் தான். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் பிரசன்னா ஜிகே. ட்ரைலர் கட்ஸ் வந்து பிரதீப் ராகவ். ஓகே, இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 9 seconds. ஸோ நம்ம இப்போ அதுதான் ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 கோ. என் பிடி பீரியடை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. 8 மணி நேரம் கிளாஸ் உட்காந்துட்டு அந்த ஒரு பிடி பீரியட் வரப்ப கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களா சார்? எஸ், எத்தனை பேர் மேத்ஸ் கிளாஸ் எடுத்திருப்பாங்க தெரியுமா? எதுக்கு பசங்க கிட்டலாம் வானதி மிஸ் உங்களாலும் சொல்லி வச்சிருக்கீங்க? போய் சொல்றாங்க. இவன் தான் வானதி மிஸ் லவ் பண்றாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனைனா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடணும். இந்த 2 ஜாதகமும் ஒன்னா சேரவே கூடாது. இந்த பொண்ணு அவரை மதிக்கவே மதிக்காது. வேற ஒரு புழுவை பாக்குற மாதிரி தான் பாப்பா. ஐயோ சாமி, அது எங்க 2 பேரும் ஜாதகம். பையன் இங்க இருக்கு. எல்லாரும் என்னையே திட்டுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? அண்ணா அண்ணா, டேய் பிடி மாஸ்டர், நீ எல்லாம் ஒரு ஆளு என் முன்னாடி வந்து நிக்கிற. இந்த வேலையை விட்டு தூக்கியாச்சு, ஓடிப்போ. பாரு, நீ ஒரு சாதாரண பிடி வாத்தியார். என்ன இன்டென்ஸா போகுதா? நாங்க இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஐயோ, அப்படி ஒண்ணு நடக்கிறப்பவே செத்து போயிட்டா போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. அதுவே உயிரோட வந்துட்டா அவளை பேசியே சாகடிச்சிருவாங்க. பார்த்து சும்மா நிக்கிறீங்க. நான் வெறும் பிடி சார் தான், ஹீரோ இல்ல. மைக் டைசன் என்ன சொல்லியிருக்கிறார்? எதிர்த்து அடிக்கணும்னு மட்டும் சொல்லல, எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ செம்மையா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஓ, நல்லா இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிக்க போற இந்த கேஸ் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அடிதடி லெவலுக்கு போகாம ஆர்கியூமெண்ட் பண்ணு. படிக்கிறப்ப படுக்க கூப்பிட அவனுக்கு தைரியம் வரப்ப அதை எழுத்து கேட்க எனக்கு வரக்கூடாதா? செம்ம டயலாக். மேஜிக் வார் 25th. எஸ் 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 ஆக்சுவலாக நல்லா இருக்குது. இது வந்து ஓகே, இது வந்து 2 விதமாக இருக்கும். சிலவங்களுக்கு வந்து இந்த ட்ரைலர் வந்து எதுக்கு ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் இந்த அளவுக்கு ஒரு சோஷியல் மெசேஜை கொண்டு வரீங்க அப்படின்னு. ஏன்னா பெரிய ஆக்டர்ஸ் நடித்த சில சோஷியல் மெசேஜை கேரி அவுட் பண்ணுற படமே சரியாக போகலை அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும்.
இப்போது இன்ஸ்டாவில் சில இது மெசேஜஸ் சில இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தப்போ அதாவது தோணுச்சு. ட்ரெய்லர் இப்போ தான் வந்துச்சு, அதுக்குள்ளே எடுத்து இன்ஸ்டாவில் போட்டாங்க. கமர்ஷியல் ஃபிலிமில் எதுக்கு இவருக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயம் மட்டும், தேவையில்லாத ஒரு மெசேஜை பேசி வெளியே வர்றதுக்கு பதிலாக தேவைப்படுற ஒரு மெசேஜை நல்லா கரெக்டாக பேசியிருந்தாங்கன்னா இந்த படம் ஹிட்டு. ஒருவேளை இந்த படத்துக்கு ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சி அதை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அது வந்து ஒரு பெரிய ஃப்ளாப்பாக போயிடும். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்த ட்ரெய்லரில் நல்லாவே தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க பொண்ணுங்களை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அது மாதிரி வரது வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. அது வந்து ஒரு சிம்பத்திக்காக வைக்கிறாங்களா, இல்லை சில படங்கள்லாம் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஓப்பனாகவே தெரியும் அப்படி ஒரு சீன் அங்கே தேவையே இருக்காது, அது வேணும்னே ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரெண்டு விதமாக, ஒன்று ஓகேஷா சரி ஓகே ஒரு பெரிய மாஸ் ஹீரோ நடிக்கிறாரு இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னு வைக்கிறது, சிலது கதைக்கு தேவையானது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் அது கதைக்கு தேவையானதாக இருக்கும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் ஆதினாவோட அந்த ஃபிலிமோகிராஃபி ஒன்றும் பெரிய லெவல் அப்படின்றதெல்லாம் சொல்லலை, பட் ஒரு ஸ்டேஜ்லேயும் அவர் சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்ருக்காரு. ஓகேவா, ஒரு 1-2 படம் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கும், பட் கமர்ஷியல் சைடில் வந்து அது கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் போய் ரீச் ஆன படங்கள் தான். ஸோ இந்த படத்தில் அவர் பேசியிருக்கிறது மேபி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் எனக்கு ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவை சொல்கிறதுக்கு பதிலாக கார்த்திக் வேணுகோபால் டைரக்டர் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு சமூகம் சார்ந்த கருத்தை ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஆள் வந்து அவர். ஸோ அவர் சொல்கிற இந்த கருத்து எப்படி மற்றவங்ககிட்ட போய் ரீச் ஆகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பிகாஸ் இந்த கமர்ஷியல் ஃபிலிமில் அது கமர்ஷியலாகவே போயிட்டால் நல்லது அப்படின்னு நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு சின்ன மெசேஜ் வந்து அதை கிளியராக தேவையாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த படம் ஹிட்டு. எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆதினாவை எந்த படத்துக்கு அப்புறம் ஓகே எந்த படம்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் அவரோட அந்த சின்ன ஆக்ஷன்ஸ் அந்த சின்ன ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆதினாவை இந்த படத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு வேளை செகண்ட் ஹாஃப்க்கு மேலே இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்டார் காஸ்டிங் பாக்யராஜ் சார், அதுக்கப்புறம் அந்த அவங்க பேர் என்னன்னு தெரில, இந்த என்ன இருந்தாலும் நடிச்சிருந்தாங்கல்ல, ஸோ அவங்களோட மலையாளம் படம்லாம் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கு. அவங்க வந்து தமிழில் இப்போது கண்டினியூஸாக படம் நடிச்சிருக்காங்க. தனுஷ் சாரோட டைரக்ஷனில் ஒன்று நடிக்கிறாங்க. இப்போது இந்த படத்தில் நடிச்சிருக்கும் போது அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த காஸ்டிங்லாம் வந்து இன்னும் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மியூசிக் அவரோட 25th ஃபிலிம் அந்த ஏதோ ஒரு பாட்டு முன்னாடி வந்துச்சு, அந்த பாட்டு வந்து நான் அடுத்து தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். அந்த பாட்டு வந்து 4 நாள் 5 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான், பட் நான் இன்னும் ரியாக்ட் பண்ணலை. நான் இது முடிச்சதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ கேட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ மாஸ்க்மேன்.